Hello guys, welcome back to Morris Log. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணணும். அதுக்கு ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ டிஎன்எம்சி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுல ஸ்டார்ட் ஆகி இன்டர்ன்ஷிப் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே ஸ்டக் ஆக தேவையில்லை, வேறு கன்ஃபியூஷன் இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு டெலகிராமோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். He's a living like a rock star. From the clinic to the streets, he's capturing it all. Maria's the name. எஃப்எம்ஜி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் நீங்கள் படித்த யூனிவர்சிட்டிலேயே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டிங்க. அந்த இன்டர்ன்ஷிப் வேலிட்னா நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக பர்மனெண்ட் அப்ளை பண்ணலாம். அது தனியாக வச்சிருவோம். நெக்ஸ்ட் இப்போ புதுசாக இருக்காங்களே எஃப்எம்ஜி முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணாத இருக்காங்கல்ல, சில பேர் வந்து கோவிட் பீரியடில் வந்து ஆன்லைனில் நிறைய எக்ஸாம்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து 2 years 3 years சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க 1 year அங்கே பண்ணியிருந்தாலும், பேரண்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து 1 year 2 years பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் அங்கே யாருமே 1 year எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாதவங்க இங்கே வந்து 2 years 3 years இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து நம்ம டிஎன்எம்சியில் அப்ளை பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம இன்டர்ன்ஷிப்பே போக முடியும். ஸோ டிஎன்எம்சி எனக்கு வேணாம், நான் வந்து அதர் ஸ்டேட் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஎன்எம்சிலேருந்து என்ஓசி வாங்கிட்டு தான் போகணும். இப்போ நீங்கள் அதே டெல்லி போகிறீங்கன்னா டெல்லியில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து என்ஓசி கேட்கறது இல்லை. பட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பண்ணி ஒரு 3 years மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கெல்லாம் வந்து என்ஓசி கேட்கல. இப்போ வந்து மேபி இருக்கலாம். நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் இப்போ கர்நாடகா போகிறீங்க, ஏபிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்எம்சி வந்து என்ஓசி வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் டிஎன்எம்சி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டெலாம் இப்போ வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்கோர் கார்டுக்கு அப்புறம் எஃப்எம்ஜி பாஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் டெல்லியில் போய்ட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு வந்துட்டு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி லேட் ஆகும். ஏன்னா நீங்கள் அந்த பேஜில் வந்து எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ஸ்கோர் கார்டு பண்ணாலும் அது எலிஜிபிலிட்டி இல்லாதனால, லைக் அது ஒரு ஸ்கோர் கார்டு தானே, ஜஸ்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னு வரல. ஸோ அது பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறது லேட் ஆகலாம், இல்லை அதில் வந்து சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கலாம். ஸோ பெஸ்ட் டைம் வந்து நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பிறகு அப்ளை பண்ணுறது தான். அப்போ பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர்னா, ஃபஸ்ட்டு டிஎன்எம்சி அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. நான் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், டைரக்ட் லிங்க்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னால் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து டிஎன்எம்சியில் வந்து ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதை கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் நிறைய எடுக்கும். எம்பசி 10th 12th நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அண்ட் அது வந்து நம்மளும் வந்து நம்ம சைட்லேயும் எம்பசிக்கும் காலேஜுக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து மெயில் பண்ணணும். அப்போ தான் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். நான் வந்து இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட். ஸோ எலிஜிபிலிட்டிக்கு அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா 10th 12th எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது எம்சிஏயோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், எஃப்எம்ஜி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸ்க்ரீனிங் எக்ஸாம்னா அதாவது இப்போ நீங்கள் வாங்கிட்டு வருவீங்களா பாஸ் சர்டிஃபிகேட், எம்சிஏ பாஸ் சர்டிஃபிகேட் அது தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட் தேவை. அது வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பாஸ்போர்ட் வந்து எல்லா பேஜஸும் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துருக்கணும். அண்ட் வந்து முக்கியமாக அப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து தனியாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் அட்வொகேட்டோ இல்லை வந்து டாக்டர்ஸோ நீங்கள் போய்ட்டு க்ரீன் இங்கில் சைன் வாங்கிட்டு சீல் வச்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதிலே கொடுத்துருப்போம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டேட் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, அதை கவுண்ட் பண்ணி டேட்ஸும் போடணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சரி, இல்லை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணும்போது ஒன்றா நீங்கள் எல்லாமே பக்கத்தில் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேம் ஸ்கேனர் அது மாதிரிலாம் எதுவும் ஸ்கேன் பண்ணாதீங்க. மொபைலில் கூட நல்ல ஐஃபோனில் கூட நோட்ஸில் வந்து போட்டிங்கன்னா டேரெக்டாக ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். இதை தாண்டி வேறு எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எது வேணாலும் இருக்கலாம் இப்போ புதுசாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு லாஸ்ட் டைமில் போய்ட்டு பண்ணிவிட வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இந்த ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு பிறகு கிராஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அது வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும். நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வெப்சைட்டில் கூட லாகின் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னு வரும். கடைசியாக வந்து சென்ட் மெயில் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கான டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து லாகின் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் சூஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து டைம் இருக்கும் 8 to 9, 9 to 10 அது மாதிரி. ஸோ அதில் வந்து எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும், ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலி 4 o'clock வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் டேட்ஸில் வந்து எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ டக்குன்னு நீங்கள் போய் முடிச்சிடலாம். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து
ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நம்மளும் ப்ரெஷர் போடணும். லைக் வந்து டிஎன்எம்சி சைடும் சரி, காலேஜ் அங்கெல்லாம் வந்து நம்மளும் எம்பசி எல்லா இடத்துலையும் நம்மளும் காண்டாக்ட் பண்ணணும், மெயில் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ்லாம் முடியும். எல்லா ரோல் நம்பர் அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னது? ப்ரொஃபஷனல் எலிஜிபிலிட்டி. இது முடிஞ்சிருச்சா? இது முடிச்சிட்ட பிறகு அப்பாயின்மெண்ட்டுக்கான மெயில் வந்துச்சு. அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்துட்டீங்க. டைரக்ட் வெரிஃபிகேஷன் தான் அப்பாயின்மெண்ட். ஸோ டைரக்ட் வெரிஃபிகேஷன் போன உடனே டைரக்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் வந்து திருப்பி நீங்கள் இன்னொரு நாள் மாற்றாமல் அன்றைக்கி எல்லாமே ப்ராப்பராக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ டைரக்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலாக ஒன்று எலிஜிபிலிட்டி கொடுத்துருவோம். அந்த ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டியை இப்போ வந்து எம்ஜிஆர் நாங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எம்ஜிஆருக்கு போய்ட்டு அப்ளை பண்ணோம். இப்போ நீங்களாம் வந்து எம்ஜிஆருக்கு டேரெக்டாக ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டிக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees ஆகுது எஃப்எம்ஜிஸ்க்கு. எம்ஜிஆரில் பார்த்தீங்கன்னா 33,000 அரௌண்ட். இப்போ 34 இல்லை 33 அதே கூட இருக்கலாம். 33,000 அரௌண்ட் அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். எம்ஜிஆர் போகணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு எம்ஜிஆரும் ஆன்லைன்லேயே திருப்பி உங்களுக்கு என்ஓசி கொடுத்துருவோம். இந்த என்ஓசி வாங்கிட்டு போய் டிஎம்இட்ட கொடுக்கணும். ஓகேயா? டிஎம்இட்ட தான் நீங்கள் வந்து எந்த காலேஜ் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும், ஏன் இந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜ் தான் வேக்கன்சி எதுலாம் இருக்குன்னு எல்லாமே தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே காண்டாக்டே பண்ண முடியாது. அவங்க வந்து அதுக்கப்புறம் ரேண்டமாக தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போதே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வரணும். ஆர்எல்ஸ் வந்து என்னென்ன கிடைக்குது, என் வீட்டு பக்கத்தில் இது. இன்னொன்று வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவன் கொஞ்சம் பக்கத்துலேயே போடுறான், இல்லை சேம் சிட்டியில் இருந்தால் கூட போட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக கேட்டுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே புதுசு தான் இப்போ நிறைய போடுறாங்க. லைக் வந்து கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, ஊட்டி, அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல், ராமநாதபுரம் அங்கெல்லாம் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு எது நியர்பை, எது கரெக்டாக இருக்கும், இல்லை எந்த ஏரியாவுக்கு போகணும், எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க எல்லாமே முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட வேகன்சி கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் எங்கேனாலும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வாங்க. அதையும் தாண்டி ரேண்டமாக போட்டால் அது அடுத்தது. பட் நீங்கள் சொல்லும்போது ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎம்இ முடிச்சோடனே அவன் வந்து ஒரு டைம் எடுப்பான், ஒரு 20 days. இல்லை வேகன்சி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து 3 months கூட ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுக்கும். இந்த அலாட்மெண்ட் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ப்ரொவிஷனலுக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது ப்ரொவிஷனல். இது வந்து 1,500 to less than 2,000 தான் நடக்கும். less than 2,000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து டேட் கொடுக்கணும். இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் டேட், கம்ப்ளீட் டேட். ஸோ 1 yearனா 1 year, 2 yearனா 2 year. உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து, ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப் பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத பொறுத்து 1 year 2 year அந்த டேட் எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த டேட்டை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா முடிச்சிங்க, சப்போஸ் ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் அப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சியோ இல்லை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ண டைம் எடுத்துருக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் பேலாம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் ப்ராப்பராக முடிச்சிருங்க. அந்த இயர்ஸ்க்குள்ளே கரெக்டாக முடிச்சிருங்க. எந்த பிளாக் மார்க்கும் இல்லாமல், லைக் ரொம்ப லாங் லீவ், மெடிக்கல் லீவ் தவிர வேறு எந்த லாங் லீவும் பெருசாக எடுக்காதீங்க. உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா 12 CL இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் லீவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், டாக்குமெண்ட், ஃபீஸ். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் தெரியுமா, அதே தான் எல்லாமே ஃபாலோ ஆகும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணுறதுக்கு, ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணும்போது 10,000, எம்ஜிஆர் என்ஓசிக்கு வந்து 33,000, லாஸ்ட்டாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது 1,500, less than 2,000 அந்த ரேஞ்ச் அரௌண்ட் இதெல்லாம் இருக்கும். இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் சொன்ன மாதிரி அதே தான். ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணுவது டைரக்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் என்ஓசி வந்துட்டு பிறகு டிஎம்எல் போய் கொடுக்க போகிறோம். டிஎம்எல் கொடுத்த பிறகு அலாட்மெண்ட் வந்தோடனே ப்ரொவிஷனல் திருப்பி அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 5 steps தான். இதை தாண்டி நீங்கள் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டார்டிங் இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம்னா அலாட்மெண்ட் கேட்பாங்க, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அஃபிடேவிட் என்ன கேட்கலாம், லைக் அங்கே ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அஃபிடேவிட் என்ன கேட்கலாம். ஸ்டைஃபண்டும் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மார்ச்லையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு இப்போ அரௌண்ட் 10K கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கொஞ்சம் 500K தான் இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அதுவும் வரும். அதுக்கான அஃபிடேவிட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நம்மளை இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே எல்லாம் கரெக்டாக சொல்லியாச்சு. உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பற்றி ஒரு பேசிக் ஐடியா என்கிட்ட இல்லை. இன்டர்ன்ஷிப் என்னென்னலாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் ஒரு வீடியோட லிங்க் வந்து கார்ட்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்டர்ன்ஷிப்போட பேசிக்ஸ் ஐடியா உங்களுக்கு இருக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும், வார்ட் டியூட்டி அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஊட்டியில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நிறைய காலேஜஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் ஊட்டி கிடைச்சிருக்குன்னா ஊட்டிக்கான வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஊட்டியில் 1 year பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு அக்காமடேஷன் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எதுனா இருந்தாலும் என்கிட்ட வந்து இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் ஐடி, டெலிகிராம் குரூப் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க். ஸோ அதில் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி, ஸோ வேறு இருந்தாலும் ஜெனரலாக கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிக்கோங்க. ஸ்டே கனெக்டட் கைஸ். See you next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எஃப்எம்ஜி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. He's a living like a rock star.